மார்க்கெட்ல எத்தனையோ சர்பத் இருந்தாலும் வீட்டில் செய்கிற அந்த பால் சர்பத்தோட டேஸ்ட்டே தனி தான். எந்தவித கெமிக்கலும் இல்லாமல் உடம்புக்கு குளிர்ச்சியான பொருட்கள் வச்சு அந்த சர்பத் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி பால் சர்பத் குடிச்சிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் 4-5 பாதாம், 4-5 முந்திரி, கொஞ்சமாக கசகசா, ஜாதிக்காய் இது மாதிரி நல்லா சீவி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல சீனி ஆட் பண்ணிக்கலாம். சீனி வந்து நான் இன்னைக்கு 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியாக டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு ஏலக்காய். இது எல்லாத்தையுமே நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி இது மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ சர்பத் போட்டுடலாமா? ஒரு பெரிய கிளாஸில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாயில் பண்ண ஜவ்வரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சர்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு 4-5 ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிவிட்டு 200 ml காய்ச்சி ஆற வச்சு கூல் பண்ண பாலை வந்து இது கூட ஆட் பண்ணி ஒரு ஸ்பூனை போட்டு டக் 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 டக்குன்னு மிக்ஸ் பண்ணி குடிச்சிட வேண்டியதான். குடிச்சு